ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்ருதி ட்ரா வந்து 13. இதுக்கான கால்குலேஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் காரணியா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 960. இதில் நான் கொடுத்துருந்த நம்பர் வந்து ஏ போர்டில் 2 1, பி போர்டில் 4 2, சி போர்டில் 0 நம்பர் எடுத்திருப்பேன். நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டு மட்டும்தான் பாஸ் ஆயிருந்தது. ஓகேவா? சி போர்டில் 9 நம்பர் பாஸ் ஆயிருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 0 வரலான்ட்டு சி போர்டில் 0 நம்பர் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் மட்டும்தான் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நேற்று நம்பர் 960, அதுக்கு முன்னாள் நம்பர் 789, அதுக்கு முன்னாள் நம்பர் 455. ஓகேவா? இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் பி போர்டில் 8 நம்பர் இருக்கும். இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட் தான் இந்த 2 செட்டு கம்பேரிஷனுமே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கம்பேரிஷன் மெத்தட் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 278, அதுக்கு அடுத்த நாள் 280, அதுக்கு அடுத்த நாள் 690, அதுக்கு அடுத்த நாள் 706. இப்போது பி போர்டில் 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் இருக்கிற பி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 9ன்னு இருக்கா? 8 9 72னா 7 இல்லைனா 2னா இங்கே 3வது நாளில் 7 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 3 3 7, அதுக்கு அடுத்த நாள் 8 8 7, அதுக்கு அடுத்த நாள் 5 7 2, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 4 5 5. இங்கேயும் பி போர்டில் 8 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு 7, 8 7 56னா அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 போர்டில் 5 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று நம்பர் பி போர்டு 6, அதுக்கு முன்னால் பி போர்டு 8. இப்போ 8 6 இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 6 எடுத்திங்கன்னா 48. 48னா 4 இல்லைனா 8, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் வரலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இதிலே இன்னொரு கம்பேரிஷன் என்ன சொல்லலாம்னா, இப்போ இங்கே 8 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இருக்கிற பி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 8 56னா அதுக்கு அடுத்த நாள் 6. அடுத்து 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 9 72னா அதுக்கு அடுத்த நாள் 7. இப்போ இங்கேயும் இதே மாதிரி தான். 8 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் பி போர்டு 3, 8 3 24னா அதுக்கு அடுத்த நாள் 2. இங்கே 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு 7, 8 7 56னா அதுக்கு அடுத்த நாள் 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போது இதுலேயும் இதே மாதிரி தான். இந்த வாரத்துலையும் இப்படி தான் ரிசல்ட் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இங்கே 8 இருக்கா? அதுக்கு முன்னால் பி போர்டு பார்த்தீங்கன்னா 5, 8 5 40னா நேற்று ரிசல்ட்டுக்கு 0 வந்திருக்கலாம். இப்போ 8 6, 8 6 48னா இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 இல்லைனா 8 வரலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே வச்சு ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் மட்டும்தான். 8ன்ற நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் இருக்கிற ரிசல்ட்டோட அந்த பி போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணிங்கன்னா அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து இங்கே அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்த நாளில் இருக்கிற பி போர்டு நம்பரை 8க்கு அடுத்த நாளில் இருக்கிற பி போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணிங்கன்னா அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இதை தான் வந்து நான் இங்கே 2 தடவை எழுதியிருப்பேன். எழுதிட்டு மறுபடியும் அதே நம்பரே நம்மளுக்கான கம்பேரிஷன் மட்டும் இங்கே லாஸ்ட்டில் எழுதிட்டேன். இப்போ இதுலேயே நீங்கள் 7 8 56னா இங்கே 6, அதுக்கடுத்து 8 9 72னா 7 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 3 8 24னா அதுக்கு அடுத்த நாள் 2, இங்கே 8 7 56னா அதுக்கு அடுத்து 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போயும் இதே பேட்டர்ன் தான். 5 8 எடுத்தால் 40, 0 பாஸ் ஆகிடுச்சு நேற்று ரிசல்ட்டில். இப்போ 8 6 எடுத்தால் 48, 48னா 4 8 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சி போர்டில் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே வச்சு நான் எடுத்த நம்பர் தான். இதுலேயுமே 2 நம்பர் எடுத்துட்டேன். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் 6 டிஜிட் நம்பர் 954 960, லாஸ்ட்டில் 0 நம்பர் இருக்கும். இதே மாதிரி 0 பாஸ் ஆன ரிசல்ட் இந்த ஜூலை மந்தில் மட்டும் பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 179 140, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 124, இங்கே 385 280, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 696, இங்கே 184 440, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 337. இப்போது நேற்றைய நம்பர் 954 960. இப்போ இங்கே லாஸ்ட்டில் 0 நம்பர் முடியும் போதே இப்போ அதுக்கு அடுத்து இருந்த பி போர்டு நம்பரோட இங்கே இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் 7, இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 நாள் 28னா அதுக்கு அடுத்த நாள் 4 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கேயும் 0 நம்பர் லாஸ்ட்டில் முடியும் போதே அதுக்கு அடுத்து இருக்க பி போர்டு 8, அதே மாதிரி 6 டிஜிட் நம்பரில் இங்கே 2வது டிஜிட் நம்பரும் 8 தான். 8 8 64னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 6ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 8 8 64னா 6 வந்து 2 போர்ட்லேயுமே பாஸ் ஆகிருக்கும். ஏ போர்ட்லேயும் இருக்கும், சி போர்ட்லேயும் இருக்கும். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பாருங்கள். 184 440, லாஸ்ட்டில் 0 முடியும் போதே அதுக்கு அடுத்த பி போர்டு 4, அதுக்கு முன்னாடி இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் 8, 8 4 எடுத்திங்கன்னா 32, 32னா 3 இல்லைனா 2னா 3 மட்டுமாவது இங்கே ரிசல்ட்டில் 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்று ரிசல்ட்லேயும் லாஸ்ட் நம்பர் 0 தான். இதுக்கு அடுத்து நேற்று பி போர்டு நம்பர் 6, அதே மாதிரி 2வது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 5, 5 6 பெருக்கல் பண்ணிட்டீங்கன்னா 30, 30னா 3 இல்லைனா 0, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இந்த மெத்தட் வந்து இது ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். நீங்கள் இந்த ஜூலை மந்த் சார்ட் படியே நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு நம்பர் எடுத்துடலாம்.
லாஸ்ட்டில் 0ன்னு நம்பர் முடிஞ்சிருக்கு நேற்று ரிசல்ட்டில். இதே மாதிரி இந்த ஜூலை மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே ஒரு 3 செட்டு ரிசல்ட்டு தான். அந்த 3 செட்டு ரிசல்ட்லேயுமே இதே மாதிரி கம்பேரிஷன் இருந்தது. இப்போ நாளைக்கான அதாவது இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த மெத்தட் வரலாம். இங்கே லாஸ்ட்டில் 0 இருக்கும்போதே இதுக்கு அடுத்த பி போர்டு நம்பர் 4, 2வது டிஜிட் நம்பர் 7. 7 நாள் 28னா 2. லாஸ்ட்டில் 0 இருக்கும்போதே பி போர்டு நம்பர் 8, 2வது டிஜிட் நம்பரும் 8 தான். 8 8 64னா அதுக்கு அடுத்த நாள் 2 போர்டில் 6 இருக்கும். இங்கே லாஸ்ட்டில் 0 இருக்கும்போதே பி போர்டு நம்பர் 4, 2வது டிஜிட் நம்பர் 8. 8 நாள் 32னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 3 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்று ரிசல்ட்லேயும் லாஸ்ட் டிஜிட் நம்பர் 0. இங்கே 2வது டிஜிட் நம்பர் 6, 2வது டிஜிட் நம்பர் 5, பி போர்டு நம்பர் 6. 5 6 எடுத்தோம்னா 30. 30னா 3 இல்லைனா 0. இந்த 2 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த ஜூலை மந்த் சார்ட் படி ஓகேவா எல்லா நம்பரும் கம்பேர் பண்ணி 1ன்ற நம்பர் ஏ போர்டில் எடுத்திருக்கேன். ஏன்னா 7 8 9 6 0 இந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆகும்போதே அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 1ன்ற நம்பர் வரும். ஓகேவா 1 4 2 4 2 வந்து சில டைமில் வரத்தில்லை. அதனால் 4 2 எடுக்காமல் 1ன்ற நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்துட்டேன். இது வந்து ஒரு கம்பேரிஷனுக்காக இந்த நம்பர் எழுதியிருப்பேன். 561 007 492 706 அதுக்கு அடுத்த நாள் 817. இப்போது 789 நேற்றைய நம்பர் 960 1 0 7 6 ஓகேவா இதுலேயே நம்பர் முடிஞ்சிடும். இங்கேயும் 7 0 6 1 7 இப்பயும் 7 9 6 0 8 எல்லா நம்பருமே இருக்குது. பெண்டிங் இருக்கிற நம்பர் 1 மட்டும்தான். அதனால தான் 1ன்ற நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் அதாவது ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இந்த மெத்தட் ஏன் சொல்ல வரேன்னா இது ஒரு ஜென்ரலாக ஓகேவா 7 9 6 0 8 1 இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகும். இப்போ நம்மளுக்கு நேற்றைய நம்பரும் அதுக்கு முன்னாள் நம்பரும் ஃபுல்லாகவே பார்க்குறீங்கன்னா 960 789 7 8 9 6 எல்லாமே இருக்குது. அதே மாதிரி 3 4ன்ற நம்பரும் இங்கே டிசி போர்டில் அதாவது டி போர்டில் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 டிஜிட் இடத்துல வந்து பாஸ் ஆகிட்ருக்கும். அதனால் 1 வரல இது வரைக்கும். 1 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1, பி போர்டில் 3 0, சி போர்டில் 4 8. பாக்ஸ் வந்து 134 138 104 108. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 13 10, பிசி 34 38 04 08, ஏசி வந்து 14 18. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் ஒரு கம்பேரிஷன் படி ஜூலை மந்த் சார்ட் எல்லாமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா 8ன்ற நம்பர் நம்மளுக்கு பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். 8 9 72னா இங்கே 7, இங்கே 8 7 56னா அதுக்கு அடுத்த நாள் 5. இப்போ 8 6 48னா 4 இல்லைனா 8 வரலாம். இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா 0ன்ற நம்பர் லாஸ்ட்டில் முடிஞ்சிருந்தா அது பக்கத்தில் இருக்கிற நம்பரோட பி போர்டு நம்பரோட அதே மாதிரி ஃபஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட் நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 நாள் 28னா இங்கே அடுத்த நாள் 2. இங்கே 0 முடியும் போதே 8 8 64னா அதுக்கு அடுத்த நாள் 6. இங்கே 0 முடியும் போதே இங்கே 2வது டிஜிட் நம்பர் 8 லாஸ்ட் பி போர்ட் நம்பர் 4. 8 4 32னா 3. இங்கே 0ன்னு முடியும் போதே 2வது டிஜிட் நம்பர் 5, பி போர்ட் நம்பர் 6. 5 6 30னா 3 இல்லைனா 0 வரலாம். இந்த 2 நம்பருமே பி போர்டில் சொல்லியிருப்பேன். 3வது மெத்தட் ஒரு ஜென்ரலாக நான் எடுத்த நம்பர் 7 8 9 6 0 இந்த மாதிரி எல்லா நம்பரும் இருக்குது. அதே மாதிரி அங்கே டி போர்டில் கம்பேர் பண்ணும் போதே கூட 3 4ன்ற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும் போதே 1ன்ற நம்பர் பெண்டிங். அதனால் 1 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த கம்பேரிஷன் மெத்தட்லாம் வச்சு தான் நான் ஏ போர்டில் 1, பி போர்டில் 3 0, சி போர்டில் 4 8, பாக்ஸ் 134 138 104 108. இப்போ அடுத்து ஏபி பிசி ஏசி இந்த கால்குலேஷன் பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 13 10, பிசி வந்து 34 38 04 08, ஏசி வந்து 14 18. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் ஒரு கம்பேரிஷன் எப்படி நம்பர் எடுத்திருப்பேன் இந்த ஜூலை மந்த் சார்ட் படி எடுத்திருப்பேன்னு உங்களுக்கு எல்லா மெத்தடுமே இங்கே சொல்லிட்டேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் நீங்கள் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷனோட எந்த நம்பர் கரெக்டாக போடுதோ அந்த நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.